வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். இந்த ஒற்றை வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வேர்ட் கால் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன? லீடர்ஷிப் பற்றி நிறைய சிங்க தலைமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, லீடர்ஷிப் சீக்ரெட்ஸை சரியாக கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த வார்த்தையிலே இருக்குது, சிங்க தலைமைகள். நீ யார் அப்படின்னு காட்டுக்கே ராஜா. அப்ப நாம யார்? லீடர்ஷிப்னா என்ன? நிறைய லீடர்ஷிப்புக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் ஒரு சில விஷயங்களை சொல்லித் தரணும்னு நினைக்கிறேன். ஒரு டீம் லீடர் ஒரு டீமை ஹேண்டில் பண்றது எப்படி? முதல்ல டீமை ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னா உட்காரணும் 10 பேர். இந்த 10 பேர் உட்கார்ந்தாங்கன்னா யார் அந்த 10 பேர்? அதை பொறுத்து தான் வெற்றி இருக்கு. எந்த ஒரு கார்பரேட் சக்சஸுமே லீடர் கையில தான் இருக்கு. எம்ப்ளாயி கையிலையோ ஒரு டவுன்லைன் கையிலையோ அப்படிலாம் இதெல்லாம் சும்மா போயிடுது. யாரு கையிலையும் வெற்றி கிடையாது. லீடர் கையில தான் வெற்றி இருக்கு. அந்த பாஸ், அப்ளை, மென்டார், கோச், அவன் மேல எவன் இருக்கானோ அவன் கையில தான் வெற்றி இருக்கு. அவன் தான் டிசைட் பண்றான் யாரை சேர்க்கணும், யாரை தூக்கணும். அப்படி இதை தெரிஞ்சாலே ஜெயிச்சிடலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, டீம் எஃபோர்ட் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா, டீமுக்கான எஃபோர்ட் எப்படி கொண்டு வருது? இப்போ டீம்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யார் தெரியுமா? யார் ஒருத்தர் D3 ஃபார்முலா யூஸ் பண்ணனா அவன் தான் ஒரு டீம் பிளேயர். டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன். D3 ஃபார்முலால எவன் ஒர்க் பண்ணனா அவன் தான் மெம்பர். அந்த மெம்பர்ஸை ஆர்கனைஸ் பண்றான் பாருங்க, அவன் தான் லீடர். டீம் முக்கியம் கிடையாது, டெடிகேட்டட் டீம் முக்கியம். டெடிகேட்டட், the word called dedicated. அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கணும். காமன் கோல், கம்பெனி ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும், கம்பெனி ஜெயிக்கணும். இண்டஸ்ட்ரியில் நான் தான் நம்பர் 1 இருக்கணும். இண்டஸ்ட்ரியில் என் கம்பெனி தான் நம்பர் 1 இருக்கணும். இண்டஸ்ட்ரியில் என் டீம் தான் நம்பர் 1 இருக்கணும். இது மாதிரி யார் ஒருத்தன் வெறித்தனமான ஒரு பர்னிங் டிசைரோட நம்மளோட இருக்கானா அவன் தான் டீம் மெம்பர். மற்றவெல்லாம் சும்மா. இவங்களெல்லாம் முதல்ல கமிட்மெண்ட் வாங்க தெரியணும். அவன் தான் ஒரு லீடர். அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர்ஸ், நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, டீம் பிளேயர்ஸ் அல்ல, டெடிகேட்டட் டீம் பிளேயர்ஸ் உட்கார வச்சு அவன்கிட்ட கமிட்மெண்ட்டை வாங்கி அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனுடைய சக்சஸ்க்கு போராடுறான் பாருங்க, அவன் தான் லீடர். செல்லிங் கிடையாது பிசினஸ், செல் பண்ண வைக்கிறதுல பிசினஸ். வர்றவன் டீம் பிளேயர் வந்து சேல்ஸ்மேன் கிடையாது. அவனை எப்படி ஹையர் பண்ணணும்னு தெரியணும், எப்படி எஃபெக்டிவா ஹையர் பண்ணணும் அதை கத்துக்கணும். ஹெச்ஆர்ல இருக்கு அந்த பாலிசி, அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில இருக்கு. யாரை எடுக்க போற, எப்படி எடுக்க போற, எப்படி அப்புறம் தான் எப்படி ஜெயிக்க வைக்க போற. சரியான ஆள் எடுத்துட்டியா? உங்களுக்கு இன்னைக்கு லீடர்ஷிப் டிப்ஸ்ல ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா சொல்லி தரேன். ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ் ஆஃப் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கீ மந்த்ராஸ் என்ன தெரியுமா? லீடர்ஷிப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் the word call ஐடென்டிஃபை பண்ணுங்க. இவன் தேர்வானா தேர மாட்டானா. ரெண்டாவது, அவனை உள்ள கொண்டு வரதுக்கான பேக்கேஜ் என்ன வேர்டு என்ன கொடுக்க போறீங்க நீங்க, அதற்கான அவனை அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க. ஒரு எம்ப்ளாயி சரியான எம்ப்ளாயின்னு தோணுது, அவன் இதை எதிர்பார்க்கறான், பணமோ இல்லை ஏதோ ஒரு பதவியோ, எதை வைத்து அவனை உள்ள கொண்டு வரீங்க. இந்த வேர்ட் கால் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெண்டாவது அட்ராக்ட் பண்ணுங்க. மூணாவது அவனை ரீடைன் பண்ணுங்க. அவன் வந்துட்டான், திடீர்னு வெளியில போறான், வெளியில போகல, அவனோட பெர்ஃபார்மன்ஸ், டேலண்டான ஒருத்தனை விட்டுறக்கூடாது. நம்மளோட டேலண்டான தான் ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட டீம்ல நம்மளோட புத்திசாலியா இருக்கணும். நம்ம டீம்ல ஆமாசாமி போடுறது, நம்ம சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்றவன் இருந்தாலே நம்ம உருப்பட மாட்டோம். இதெல்லாம் மாற்றணும். அதற்காக கூட இருந்தே குடைச்சல் கொடுக்குறவங்க கிடையாது, முன்னாடி இருந்து எகேன்ஸ்டா பேசுறவங்க கிடையாது. அவன் நாலேஜா இருக்கணும், அவனுடைய விஷனும் நம்மளோட விஷனும் அதாவது சேம் திங்கிங் பேட்டர்ல இருக்கணும், அந்த ஃப்ரீக்வன்சி மோட்ல இருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணுங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. மூணாவது அந்த டேலண்ட்டை ரீடைன் பண்ணுங்க. இதை சரியா பண்ண தெரிஞ்சாலே, திரும்ப சொல்ல பாருங்க, லீடர்ஷிப் ஈக்குவல் டு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்டைல தெரியும். சரியான டீம் பிளேயரை கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சரியான டீம் பிளேயரை அவனை உருவாக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.